நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே டீசரை போய் பார்க்கலாம். 3, 2, 1 கோ. கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல, பணசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி. என் பேரு சரவணன். கெட்டப் நல்லா இருக்கு. இன்னொரு பேரு மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. பாய், இது நம்ம டைம். செம்ம அடி அடிக்க போறேன். லாரன்ஸ் படம் தம்பி, சூப்பரா இருக்குடா. எனக்கு அந்த கேரக்டர் பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி ஃபீல் வருது எனக்கு. Baby, daddy's home. முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, குட் பேட் அக்லி மாதிரி நல்லா காதை கிழிய விடலாம் படம் ஃபுல்லாக டிசைட் பண்ணிட்டாங்க போல. சரி, ஓகே. வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சூர்யா அண்ணன் நடிச்ச சாமி பட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சாரி, இது கருப்பு பட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா அண்ணன் ஆக்சுவலாக கண்டினியூஸாக நிறைய ஃபிளாப்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண கங்குவா ரொம்ப பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அது ரெட்ரோமே ப்ராப்பரா போகல, எக்ஸ்பெக்டட் பண்ண அளவுக்கு போகல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த படம் ஒரு கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற கார்த்தி? எனக்குமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பிகாஸ் இது ஆர்ஜே பாலாஜி சூர்யா இணையறாங்க. ஸோ அந்த ஒரு செக்டாரை பார்க்கும்போதும் எனக்கு ஒரு சின்னதாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா இது ஆர்ஜே பாலாஜி வந்து எப்படி கமர்ஷியல் சினிமா ஹேண்டில் பண்ண போறாரு, அது பிக் ஹீரோ. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆல்சோ ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனல் சார்பா ஹாப்பி பர்த்டே சூர்யானா. சினிமாவை தாண்டி நிறைய ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அகரம் ஃபவுண்டேஷன்ஸ் மூலமா. ப்ளீஸ் கண்டினியூ டு டூ தட். நம்ம டைம் வளர்க்க தேவையில்ல. நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், டீசர் பார்த்து முடிச்சாச்சு. எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்புறம் என்ன கார்த்தி, எனக்கு ஒரு 2-3 படம் வாட அடிச்சுது. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஒன்று, நான் டீசர் நடுவில் சொன்ன மாதிரியே லாரன்ஸ் அண்ணன் படம் வாசனை வாட லைட்டாக அடிச்சுது. ப்ளஸ் ஈட்டி ஈட்டி வந்து வரதுக்கான ரீசன் வந்து இருக்கு. ஏன்னா கெட்டப் வந்து ஓரளவுக்கு சிமிலராக இருக்கு. ப்ளஸ் அதுலேயும் லாயர், இதுலேயும் லாயர். அதே மாதிரி லேட்டாக ரூரல் பேக் ட்ராப்ல இருக்கிறதால மேபி உங்களுக்கு அது ஃபீல் ஆகலாம். பட் என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. இல்லை பெருசாக எனக்கு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஆக்சுவலி ஆர்ஜே பாலாஜி வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், ரெட்ரோட ஆடியோ லான்ச்லேயே அவர் பேசிட்டாரு எந்த மாதிரி ஒரு படம் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு இது ஒரு நான் ஒரு காவியம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்பெல்லாம் ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இந்த ஒரு டீசர் அவர் ப்ரொடியூஸ் பண்ணல. நான் எடுக்க போறது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம். ஆல்சோ வந்து அதோட அந்த படத்தை சுற்றி நான் பஸ்ஸுமே அப்படிதான் இருந்தது. அதாவது வந்து இது ஒரு புதுவிதமான கதையா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. பட் ஒரு கமர்ஷியல் சினிமா, அதுக்கான எல்லா ஆஸ்பெக்ட் வந்து டீசர்ல கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஆக்சுவலி என்ன ரொம்ப இந்த படத்தை வந்து சர்ப்ரைஸ் பண்ணது வந்து ஜிகே விஷ்ணுவோட விஷுவல்ஸ். அவர் நமக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து மெர்சல்லே அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து அவர் இது பண்ணி காமிச்சிட்டாரு. அவர் மெர்சல் படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த கலர் டோன் வந்து அவ்வளோ அழகாக நமக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. எனக்கு கருப்போட டீசரை வந்து ஒரு பார்ட் என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சது ஜிகே விஷ்ணுவோட விஷுவல்ஸ் தான். அதுல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அதாவது நீங்க இந்த ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான கருத்து இருக்கலாம் இந்த டீசர்ல. ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண வரல, எங்களுக்கு வந்து இப்படி இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். ஆனா எல்லாருமே யுனானிமஸா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா ஜிகே விஷ்ணுவோட விஷுவல்ஸ் தான். அது வந்து டீசரை வந்து சூப்பரா என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருக்கு. எனக்கு பர்சனலா சாய் அபியங்கரோட மியூசிக் பிடிச்சிருந்தது. என்ன ரீசன்னா, நிறைய பேர் அவர் சுற்றி நெகட்டிவிட்டி இருக்கு, அவர் எப்படி கொடுக்க போறாரு, இன்னும் ஒரு படமே வரல, அதுக்குள்ள எனக்கு 10 படம் லைன் அப்ல வச்சு நிக்கிறாரு. எனக்கு என்னன்னா, ஒருத்தருக்கு மியூசிக் போறது வந்து நம்ம யாரையும் தடுக்க முடியாது. அது அந்த டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ், அது இவங்க தான் பண்ணணும்ன்றது அவங்க மனசுல இருக்கிறது தான். இந்த டீசருக்கு அவர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அந்த ரூரல் டிராமா, அந்த ஒரு கமர்ஷியல் பேக் ட்ராப்புக்கு
அந்த கருப்புன்ற ஒரு டைட்டிலுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு மியூசிக் கொடுக்கணுமோ அவர் கொடுத்துருக்காரு. மேபி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா அதான் சவுண்டிங்காக வந்துட்டு எங்கேயுமே இம்மேச்சுராகவும் தெரியல, ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த கமர்ஷியல் மீட்டர் வந்து ஸ்டார்ட் டு எண்டு ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி இருந்தாரு, அவர் நல்லாவே பேலன்ஸ் பண்ணி இருந்தாரு. இதை தவிர்த்து இதுக்கு வந்து ஆக்ஷன் கோரியோகிராஃபர் யாருன்னா அன்பரிவும் விக்ரம் மோர்னு சொல்லிட்டு 2 பேர் பண்ணியிருக்காங்க. விக்ரம் மோர் யாருன்னா காந்தாராக்கு அவர் தான் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன், மேபி பாசிபிளி அதுதான் இருக்கும். நம்ம அன்பரிவை பற்றி எல்லாருக்குமே தெரியும், எல்லா பெரிய படங்களுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் எப்படி நீங்க சாயவேங்கரையும் அனிருத்தையும் நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி எல்லா பெரிய படத்துக்கு மோஸ்ட் ப்ராபபிளி அன்பரிவு இருக்காங்க. ஸ்டண்ட் வந்து என்ன பொறுத்தளவுக்கு அந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கலாம் சொல்ற இடத்துல எனக்கு ஸ்டண்ட்ஸ் வந்து ஓவர் த பார் போன மாதிரி ஃபீல் ஆச்சு. மேபி படத்துல அதுக்கான இல்ல படத்துலயுமே வந்து நம்ம ஸ்டோரி வைஸ் நமக்கு தெரியல, அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் ஏதாவது இருக்கு, ஸ்டன்ஸ் இப்படி வந்து ஓவர் த போர்ட் போறதுக்கான காரணங்கள் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா ஈஸியா அந்த ஸ்டன்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்போம். ஏன்னா ஸ்டன்ஸ் வந்து நம்ம யூஸ்வலா பாக்குற மாதிரி எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நீங்க வந்து ரேஸ் குராம் படம் பார்த்திருந்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்ல வந்து ஒரு சீன் வரும், அல்லு அர்ஜுன் வந்து கார் மேல லேண்ட் பண்ணும்போது அந்த 2 டயர் பிச்சுன்னு போகும், அந்த சீக்வன்ஸ் இதுல அப்படியே இருக்கு. அதை பார்த்ததால தான் எனக்கு அந்த ஓவர் த போர்ட் போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. பட் ஓகே, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குன்னா அந்த ஸ்டன்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி வந்து எடிட்டிங் பேட்டர்னுமே வந்து டீச்சருக்கு வந்து கட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபெக்டா பிளெண்ட் ஆயிருந்தது. ஆல்சோ வந்து ஆர்ஜே பாலாஜியோட ஸ்டைல்ல பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருந்தது. ஏன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் எடுத்தா நமக்கு தெரியும், மூக்குத்தி அம்மனோ எல்கேஜியோ எல்லாமே வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு இதுமே ஜனரஞ்சகமான படம் தான். பட் வந்து அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கிற ஒரு படத்தை வந்து எப்படி ஆர்ஜே பாலாஜி ஹேண்டில் பண்ணுவார் பார்க்கும்போது இதுல வந்து அவர் டீசர்ல நல்ல ஒரு அவுட்புட் தான் கொடுத்துருக்காரு, நல்ல அவுட்புட் கொடுத்துருக்காரு. மேபி படம் வரும்போது டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேருக்கு வரலாம், எனக்கு பிடிக்கல, எனக்கு இது ஒர்க் ஆகல. ஆல்சோ வந்து சூர்யா சாரை சுத்தி ஏகப்பட்ட போயிட்டு இருக்கு, அதுக்கான நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் சொல்லலாம், என்னென்னமோ போகுது. ஸோ அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. பட் ஆன் தி பார் எங்களுக்கு டீசர் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. அவங்க ப்ராமிஸ் பண்ணதை டெலிவரி பண்ணியிருக்காங்க, அவள் தான். இதுல வந்து நான் வந்து இந்த ஏன் பண்ணல, இப்படியா நீங்க எடுக்கல, நம்ம உட்காந்து ஒருத்தவங்களோட ப்ராடக்ட் நம்ம குறை சொல்ல முடியாது. சொன்ன ப்ராடக்ட்டை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஆமா, நாங்க கமர்ஷியல் தான் கொடுக்க போறோம், அது கொடுத்துருக்காங்க, அவள் தான். அதுக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்கனாலே போதுமான விஷயம். அது இவங்க டீசர்ல பண்ணிட்டாங்க. உங்களோட காமனான ஒரு கருத்தை சொல்லுங்க. காமனான கருத்து வந்துட்டு அதான் நீ சொன்னதுதான், சாய் அமைங்கிறோம். ஓகே, எனக்கு ரொம்ப சவுண்டிங் வைஸ் ரொம்ப இம்மேச்சுவராலாம் தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் நீ சொன்ன மாதிரி ஜிகே விஷ்ணுவோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. பார்ப்போம், படம் வெளில வரப்போ தான் நமக்கு தெரியும். ஆனால் என்ன டீசர் ஃபுல்லாக வந்துட்டு சூர்யா அண்ணன் மட்டும்தான் இருந்தது. அதான் இதில் வந்து பர்த்டே கட்ஸ்ன்றால இதில் இல்லை, எனக்கு நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரியல, அவர் ஒருத்தர்கிட்ட கான்வெர்ஸ் பண்ணுறது எனக்கு ஆர்ஜே பாலாஜி மாதிரியே ஃபீல் ஆகுது. எனக்கு அது இன்னும் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா எந்த இடத்துலையுமே வில்லன் அவங்க யாருமே ரிவீல் பண்ணவும் இல்லை, சூர்யாவை தாண்டி எந்த ஒரு கேரக்டருமே எக்ஸ்போஸ் பண்ணல. படத்தில் த்ரிஷாவும் இருக்காங்க, அவங்க தான் லீடும் ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க, யாருமே காட்டவும் இல்லை. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தில் காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாரை மட்டும்தான். அப்புறம் அவர் யாரோ எதிரில் பேசிட்டு இருக்காரு. எனக்கு அந்த கெட்டப்பை பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி தான் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படி யாராவது ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை யார் வில்லன் உங்களுக்கு தெரிஞ்சதாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம அது என்னன்றதை பார்த்து நம்ம அடுத்த வீடியோவில் மேபி படம் ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்களோட அடுத்த கட்ட ரிவீலிங் வந்து ட்ரைலரில் இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படி எனக்கு தெரிஞ்சு பர்த்டே கட்டுக்காக சூர்யா மட்டும் காமிச்சிருக்காங்க. பட் அந்த 1 minute கிட்ட வர அந்த டீசர் வந்து ப்ராமிசிங்காகவே இருக்கு. ஆல்சோ சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு ட்ரீட் மாதிரி தான் இந்த டீசர் அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டீசர் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்து நம்ம படத்தோட அப்டேட் ஏதாவது வரப்போ இல்லை ட்ரெய்லர் வரப்போ அதுக்கான ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.